ஹலோ கேமர்ஸ், நீங்கள் ஒன்று நம்ம என்ன பார்க்க போகணுன்னா என்னோடய மைன்கிராஃப்டில் கிராஃப்ட்மேன் 6 கேம் பிளேலாம் பார்க்க போகிறோம். நான் அதில் ஒரு செம்மையான ஒரு வீடு கட்டி வச்சுருக்கேன். அது பார்த்தா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. இதோங்க நான் போயிட்டு காமிக்கிறேன். ஆனால் உள்ளே இன்னும் இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணல. அதெல்லாம் கொஞ்சம் எதுவும் எடுத்துக்காதீங்க, ஓகேவா? பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? 1 2 3 4 இதாங்க இது. அந்த இது கொஞ்சம் இதெல்லாம் சுற்றின்னு தான் இருக்கும். ஆனால் இதில் எடுத்துக்காதீங்க. இதோ இருங்களா, இதை நான் என்னதான் லைட் வச்சு விட்டாலும் வந்துகிட்டே இருக்குது கைஸ். இதெல்லாம் இந்த ஸ்லைம்லாம் மொத்தம் நான் 3 ஃப்ளோர் வச்சுருக்கேன். 4 ஃப்ளோரு. இந்த மேலே டாப் ஃப்ளோர் இதான். இது டாப் ஃப்ளோர், ஆக்சுவலி ரூஃப் இது, பட் வச்சுக்கிறேன். இங்கே கீழே வந்து இன்னைக்கு கீழே மேட்டு போடல. அந்த ப்ராசஸ் ஒர்க்கெலாம் நடந்து தெரிஞ்சிச்சு, ஓகேவா? இங்கே மேலே அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா பெட் இருக்கும். இங்கே இப்போதைக்கு நான் இன்னும் பெட்ரூம்லாம் கட்டல. பெட்ரூம் சும்மா இப்போதைக்கு இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து ஆர்மர் இதெல்லாம் வைக்கணும். இங்கே வந்து என்ஜாய்மெண்ட் டேபிள். இங்கே அதுக்கு மேலே எதுவும் வைக்கல. மேலே வெறும் டிவி இருக்குல்ல, அதை வச்சுருக்கேன். டிவி ஆக்சுவலி நீங்கள் என்ன இருக்காது, நானே மேக் பண்ணி வச்சேன். இதான் டிவி. இப்போ நான் வந்து ரோடெலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கேன். இதோ இந்த இங்கே இருக்குல்ல, இந்த மாதிரி லைட்லாம் வச்சு ரோடு போட்டு பெருசாக பண்ண போகிறேன். அப்படியே பின்னாடி இப்படி சுற்றிட்டே போனீங்கன்னா எதுவும் இருக்காது. அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா புரியல, ஏன் ஸ்விம்மிங் பூலில் நீங்களே இருக்கடா குளிக்கிறீங்க? அடித்து 3 தரம் உடச்சிடுறீங்க. இது ஏன் ஸ்விம்மிங் பூலு? நீங்களாம் எப்படி ஸ்பானீங்க? நான் தான் நைட்டில் நல்லா வச்சு நல்லா போனேன். எப்படி ஸ்பான் ஆகுறீங்க? இங்கே இந்த மாதிரி பண்ணலான்னு நினச்சேன் கைஸ். அதுதான் அதுவும் இப்போ பண்ணா இருக்கேன் நான். ஸ்டிக்கி பிஸ்டல் இதுக்கு வந்துட்டு இது ஓகே. இன்னொரு விஷயம் காமிக்க வந்துட்டேன் நான். அப்படியே இங்கே திரும்பினீங்கன்னா கீழே மேட்டு பார்த்தீங்களா, டீமன் ஸ்லேயர் வருஷம் பண்ணியிருந்தேன். இதுக்குள்ளே இன்னும் எதுவுமே வைக்கல. இதுதான் ஸ்டோரேஜ் ரூமு. சில பேர் மைன்கிராஃப்டில் ஸ்டோரேஜ் ரூம் மாதிரிலாம் கேள்வமாக வச்சுருப்பாங்க. நானா இப்படி வச்சுருக்கிறேன், க்ளீனாக நீட்டாக டீமன் ஸ்லேயர்லாம் வச்சு. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், திஸ் இஸ் மை நியூ கிரிக்கெட் டீம் ஜெர்சின்ட்டு. அது வேறு எதுவுமே இல்லை. இப்போ நான் வந்து புதுசாக கோச்சிங் போயிட்டு இருக்கேன். அந்த கோச்சிங்கோட என்னோடய டீமோட ஜெர்சி அது. என்னோடய டீம் பேர் என்னதுன்னா வந்து எக்ஸலன்ஸ் கிரிக்கெட். எக்ஸலன்ஸ்னால் அந்த எக்ஸலன்ஸ் இல்லை, டீம் பேரே எக்ஸலன்ட் டீம் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல. டீம் பேர் வந்து எக்ஸலன்ஸ். அதான் உங்களுக்கு யாருக்காவது சேரணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கீழே அடுத்த வீடியோ இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அடுத்த வீடியோ வந்து போட சொல்ல நான் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து அந்த கிரிக்கெட் கோச்சிங்கோட நம்பர் தரேன், நீங்கள் பேசிக்கோங்க. இன்னொன்று என்ன சொல்லணும்னா என்னென்னா, குட்டி குழந்தைங்க இப்போ வந்து 5 வயசுக்கு கீழெலாம் இருக்கக்கூடாது. 7 இல்லை 8 இந்த 2 வயசுக்குள்ளே
அப்படியே நீங்கள் வந்து கோச் ஃபஸ்ட்டு ஏதாவது போய் ஐயோ டேய் அப்படியே நீங்கள் கோச்சிங் இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே அண்டர் 11 போட மாட்டாங்க நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு பிகினர் நானே இப்போ பிகினரில் தான் இருக்கேன். பிகினர் ஃபஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சேரணும்னா வந்து டெக்கட்லான் தெரியும்ல, அந்த கடைக்கு போயிட்டு உங்கள் சைஸுக்கு ஒரு நல்ல டெக்கட்லான் கிரிக்கெட் பேட்டாக வாங்கிக்கணும். ஓகேவா? கூட ஒரு அப்சைட் டவுன் கார்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ளவுஸ், அது போதும். ஏன்னா நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம வந்து இது பிகினர்ஸ்க்கெலாம் வந்து டென்னிஸ் பால்லலாம் விளையாடுறாங்க. இப்போ நான் கூட டென்னிஸ் பால்லலாம் விளையாடின்னு இருக்கேன். நானும் வச்சுருக்கேன் அந்த டெக்கட்லான் பேட்டு. ஃபஸ்ட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அது நம்ம 6 மந்த்ஸு நல்ல ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் ஸ்ட்ரிச் பால் விளையாட வைப்பாங்க, ரியல் கிரிக்கெட் பாலில். அதுக்கப்புறம் நம்ம வந்து அடுத்த பேட்ச் கூட மாற வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பொறுமையாக படிப்படியாக எழுதிப்போம், பொறுமையாக மேட்சஸ் கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி இப்போ வேறு கேம் விளாட்லாமா? நம்ம என்னதுன்னு சொல்லிட்டா 99 Nights in the Forest ரோப்ளாக்ஸ் விளாட்லாம். வரேன்னு சொல்லுங்கள், நான் வந்துடுறேன் கேம். ஓகே கைஸ், நம்ம வந்தாச்சு. இதில் யார் இது கைஸ்? நான் சொல்லிட்டா, இதான் என்னோட பிரதர்ஸ் ஐடி. யாருக்கு அவங்க கூட ஜாயின் பண்ணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அவனோட யூடியூப் சேனல் நேம் பேர் வந்து ஆர்கே இல்லை ஆமாம், நான் தான் நினைக்கிறேன், ஆர்கே தமிழன் கேமர். அதுதான் அவனோட யூடியூப் சேனல் பேர். உங்களுக்கு வேணுன்னா என்னோடய ஐடியை எழுதி வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ விளாட்ணுன்னு சொல்லுங்கள். எல்லாம் எப்போ கூட என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். நான் என் அண்ணன் சொல்லி நான் ஃப்ரீயாக இருக்கானா அப்படின்னு ஏதாவது கேட்குறேன். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து இப்போ எதுக்கு ஒன்று நான் என்ன பேசின்னு இருக்கேன், நம்ம 99 Nights ஃபாரஸ்ட்டு டோரோட ஆரம்பிச்சு டோருக்கு ஃபஸ்ட்டில் இருக்கே. இதாவது நல்ல டீம் கூட நம்ம வந்து இதாகணும் கைஸ். ஓகே, 31 days நான் எதுவுமே பண்ணாமல் சர்வே ஆகிருக்கேன். நான் போயிட்டு அந்த இது மட்டும் வாங்கி தந்துடுறேன். இன்ட்டு 25 கேம்ஸ் இருக்கா? இல்லை, ஓகே கைஸ், நம்ம போயிடலாம். ஐயோ, இதுக்கே 8 minutes ஆகிட்டாரோ. இது வரேன். ஐயோ வேணாம், ஏன்னா வாங்கடா. டி எவனா வாங்கடா. 5 பேர் வந்தாச்சு. ப்ளீஸ், கடையில் நல்ல டீமாக இருக்கணும். ஹலோ கைஸ், ஏன் ரொம்ப நாளாக இது வரலனா, வீடியோ வரலனா, ஐம் ஸோ சாரி கைஸ். எனக்கு போடணுன்னு தோணவே இல்லை. ஆக்சுவலி நான் மறந்துட்டவங்கலாம் மறக்கவே மாட்டேன். நான் மறந்துக்கோங்க உங்களை மறந்ததுக்கு. என்னோட எதுக்கு வந்து எடுக்கிற கைஸ்? உங்களுக்கு வந்து என் கூட வந்து ஜாயின் பண்ணி விளையாடணுன்னா நான் அப்புறமா வீடியோ கடைசியில் சொல்கிறேன் என்னோட நேமை. என்னோட ஐடி சொல்கிறேன்.
ஒன்றும் இல்லை கைஸ் தம்பிரான் மாதிரி பேசுவேன் எங்கடா போச்சு விட்டு கஷ்டப்பட்டு விட்டாடா டே நம்ம அப்படியே ஆட்டையை போட்டது அச்சோ என்னடா எல்லாம் லேக் ஆயிட்டானுங்க நானுமே லேக் ஆயிட்டேன் கைஸ் ஃபயர் குறைய மாட்டேங்குது ஐயோ பயம் இருக்கியா நாடா இது கேஸ் நம்ம ஸ்டீலில் பிளேண்ட் ஆடுறலாம் மன்னிச்சுக்கோங்க நான் உங்களை இது பண்ணினே இருக்கிறேன் ஸ்டீலில் பிளேண்ட் ஆடுறேன்னா ஹோமாய் ஹாட்ஸ்பாட் வச்சுருந்தேன் கைஸ் அதை எடுத்து ஸ்டீல் பண்ணிட்டானுங்க கேஸ் நம்ம பேசாமல் சர்வரில் போகலாமா சர்வரில் நிறைய பேர் இருப்பானுங்க அவங்க வந்து ஈஸியாக செம்மையாக ஸ்டீல் பண்ணலாம் ஸ்டீலில் அப்படின்ற சர்வர் போவோம் என்னோட சர்வர் பில்லியன் 3 பில்லியனா ஜஸ்ட் 3 பில்லியன் ஒன் செகண்ட் கைஸ் நான் சர்வர் மேக் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே கைஸ் நான் சர்வர் மேக் பண்ணியாச்சு லோட் ஆகிட்டு இருக்கு ஏய் ஒன் செகண்ட் கைஸ் ஓ இங்கே இருக்கா கைஸ் நான் இன்னொன்று சொல்லிட்டா நம்ம நாளையில் நம்ம சேனலில் வந்து ப்ளே ஸ்டேஷன் கேம் பேராக வரப்போகுது இப்போ வந்து என்ன கேம்ஸ் நான் இப்போ சொல்லிடுறேன் பார்த்து காட் ஆஃப் வார் ரேக்னராக் ஓகேவா ஆக்சுவலி நான் வந்து காட் ஆஃப் வார் 4 ஃபுல்லாகவே போடவே இல்லை அதை நான் அதை ரேக்னராக் முடிச்சுட்டு போடுறேன் எப்போவுமே ஃபஸ்ட்டு 4 முடிச்சுட்டு அது அப்புறம்னா இதுவே போடுவோம் நம்ம எல்லோரும் ஆனால் நான் என்ன பண்ணுறது அது முடிச்சுட்டு வீடியோ எடுக்க மாட்டேன் வந்துச்சு பாருங்க நீட் ஃபார் ஸ்பீட் பேபேக் அந்த மாதிரி அந்த கேம் இருக்கு ஒன்று எங்கடா என்னோட இதெல்லாம் இது இருக்கு ஐயோ டே கிட்ட என்னடா போனேன் அதுக்கு எவன்டா அடிச்சு விட்டுருது அது ஃபாவா எவன்டா ஃபா இதை மட்டும் வச்சா நமக்கு செம்மையான லக்கு கைஸ் ஈஸி ஒன்றுமே இல்லை இதெல்லாம் ஐயோ அது பார்க்க பூப் மாதிரி இருக்குல்ல கீழே அப்படி வச்சுருக்கோன்னா மேலாம் எப்படி வச்சுப்பான் ஒன்றைத்தையும் காணும் இதுக்கும் மேலே போதா இதை அப்படியே நைஸாக வாங்கிடு அட்டா என்னது இது ஃபஸ்ட்டு எதுக்கு இது எதுக்கு புரியல அடிச்சு போங்க ஓ ஸ்டீல் பண்ணுறதுக்கு புஞ்சிச்சு எனக்கு ஓ ஆட்டையை போட்டுட்டு Los gatitos. ஐயோ அட்டையோ போட்டு ஜாலி போட்டு எடுத்தாச்சு இதே மாதிரி இன்னொன்று போய் ஸ்டீல் பண்ணிட்டு வரலாம் ஸ்டீல்
யார் அவன் கைஸ்? சரியான லூஸாக இருப்பான் போல கைஸ். ஓ கேம் விட்டே போயிட்டானா சாரு? இல்லை 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 இருக்காரு இருக்காரு. மேலே மேலே மேலே. டே யாரா நீ? Guanini Taconi. செம்மையான இழுத்த வாங்க கைஸ் இவங்களாம். செம்மையான இழுத்த வாங்க. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய் டாடா see you later. Hey guys இது வந்துச்சு ஈவெண்ட். ஓகே கைஸ் பை பாய் டாடா.